இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 71வது அதிகாரம் 20வது வசனம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். இது அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 21வது வசனத்துல என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் அநேக ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவி. ஒரு நம்பிக்கையின் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்னுடைய வாழ்விலே எவ்வளவு இக்கட்டுகள் எவ்வளவு ஆபத்துகள் இருந்தாலும், நான் எவ்வளவு இக்கட்டுகள் ஆபத்துகளின் வழியாய் நான் கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் என்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பார். என்னை திரும்பவும் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவார். என்னுடைய மேன்மையை பெருக பண்ணுவார். என்னை மறுபடியும் தேற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கையின் ஒரு வார்த்தையை சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய ஜெபமும் இப்படியா இருக்கட்டும். ஒருவேளை அநேக இக்கட்டுகள் ஆபத்துகளின் வழியாய் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனா அந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து என்னை திரும்பவும் உயர்ந்த இடங்களிலே ஏற பண்ணிருங்கப்பா, என்னுடைய மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றிருங்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயிர்ப்பிப்பார். நம்மை திரும்பவும் உயிர்ப்பிப்பார். நம்மை திரும்பவும் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவார். உடைய மேன்மையை பெருக பண்ணுவார். நம்மை மறுபடியும் தேற்றுவார்.